ஹாய். லாஸ்ட் வீடியோவில் நம்ம இன்ஸ்பெக்ட் மோடு பார்த்துக்கிட்டு இருந்தோம், ரைட்டா? ஸோ இப்போ வந்து நான் ஒரு சின்னதாக ஒரு காம்பனண்ட் உங்களுக்கு வந்து எப்படி பண்ணணும்னு சொல்கிறேன். காம்பனண்ட்னா நீங்கள் வந்து இது ஒரு காம்பனண்ட் தான். இந்த பாருங்க, இந்த பாக்ஸ் இருக்கா? இப்போ நீங்கள் இதை பார்த்தீங்கன்னா இதுவும் பாக்ஸ் இருக்குது, இங்கேயும் இங்கே ஒரு பாக்ஸ் இருக்கா? ரெண்டும் சேம் தான். என்ன மாதிரி இருக்குது? இந்த டெக்ஸ்ட்டும் அந்த ஆரோ மட்டும் தான் மாறி இருக்குது, அப்படி தானே? ஸோ நம்ம வந்து இதை ஒன்று பண்ணால் இதே மாதிரி இங்கேயும் அதையே வந்து ரீயூஸ் பண்ணுற மாதிரி இந்த மாதிரிலாம் உண்டு. அதுதான் காம்பவுண்ட் சொல்லுவாங்க. நம்ம இப்போதைக்கு அதை யூஐன்னு சொல்லலாம். இந்த W3 ஸ்கூலில் வந்து அந்த பண்ணுறாங்க, அந்த ஃபுல் இது வந்து ஒரு யூஐ. இது எல்லாமே இருக்குது. இதில் வந்து சின்ன சின்ன காம்பனண்ட் இருக்குது. இந்த இருக்கு பாருங்க, இப்படி இது உள்ளதான் சின்ன சின்ன காம்பனண்ட். கிட்டத்தட்ட எப்படி சொல்லலாம்னா, இப்போ வந்து இப்போதைக்கு நீங்கள் வந்து இதை ஒரு பாக்ஸாக கன்சிடர் பண்ணிக்கோங்க. சும்மா ஒரு இது வந்து நீங்கள் பண்ணியிருக்கீங்க. என்ன மாதிரி இருக்குது? ஜஸ்ட்டு ஒரு டெக்ஸ்ட் மாதிரி இருக்குது. அப்புறம் ஆரோ எல்லாத்துக்கும் சேம் தான், இங்கே பாருங்கள். அப்போ அந்த டெக்ஸ்ட் மட்டும் மாதிரி இருக்குது. அப்போ நம்ம வந்து இது யூஸ் பண்ணும்போது இது எடுத்து இங்கேயும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஜஸ்ட் டெக்ஸ்ட்டை மாற்றி மாற்றி நம்ம யூஸ் பண்ண போகிறோம். இதிலே வந்து இப்போ நம்ம இங்கே HTML CSS JavaScript பிடிக்கிறோமா? இதில் அட்வான்ஸ்லாம் எப்படின்னா ஆங்குலர் JS, ரியாக்ட் JSலாம் இருக்குது. இங்கே ரியாக்ட் போட்டிருக்காங்களா? ஸோ இதெல்லாம் இதை விட எப்படி சொல்ல, நம்ம வந்து ஒரு யூஏ பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியான லாங்குவேஜாக இருக்கும். அதுக்கு ரொம்பலாம் டிஃப்ரென்ஸ் இல்லை, ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும். நான் இதை ஃபஸ்ட்டு இந்த HTML CSS JavaScript முடிச்சுட்டு உங்களுக்கு அடுத்து ரியாக்ட் JS தான் கன்ஃபார்மாக ஸ்டார்ட் பண்ணுவேன். அதில் வந்து உங்களுக்கு தெளிவாக புரியும். அதை நார்மலாக இப்போ ஃபேமஸும் கூட ரியாக்ட் JS, நெக்ஸ்ட் JSன்னு சொல்லுவாங்க. அது கிட்டத்தட்ட ரெண்டும் ஒன்று தான். ஸோ கொஞ்சம் அது வந்து நல்லா ஒரு ஸ்பீடு, அப்புறம் நீங்கள் ரீயூஸ் பண்ணுறதுக்கு கோடு எல்லாமே நல்லாயிருக்கும். சரி, ஓகே. இப்போ வந்து இந்த சின்ன பாக்ஸ் பார்ப்போம். இப்போ இது வந்து பாக்ஸ்ன்னு சொல்லலாம், பட்டன்னு சொல்லுவாங்க. இது ஒரு லிங்கும் கூட. இதை இப்போ இவங்க என்ன யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது பார்ப்போமா? இப்போ வந்து இன்ஸ்பெக்ட் பண்ணுறேன். பண்ணிவிட்டு நார்மலாக இந்த இது மேலே வச்சு நான் ரைட் கிளிக் பண்ணும்போதே அது வந்து காமிச்சிருச்சு. இந்த இன்ஸ்பெக்ட் மோடு கிளிக் பண்ணும்போது இங்கே காமிக்கா? இல்லைன்னு நீங்கள் இதை எடுத்துகிட்டு வந்து கர்சர் வச்சு உங்களுக்கு எது எங்கே வேணுமோ அதை எடுத்து நீங்கள் பார்க்கலாம். இதை இப்போ எப்படின்னா, இப்போ இது வந்து உங்களுக்கு ஒன்றுமே தெரியல அப்படின்னாலும் நீங்கள் இதை பார்த்தே நீங்கள் ஈஸியாக ஒரு இதை அழகாக பண்ணிடலாம், அப்படி தானே? இங்கே பாருங்க, இங்கே இருக்குது ஏ டேக் போட்டிருக்காங்க, அப்புறம் இந்த மாதிரி கிளாஸ் போட்டிருக்காங்க. கிளாஸ்லாம் என்னன்னு சொல்கிறேன், சரியா? இப்போ இந்த மாதிரி எல்லாமே இதில் இங்கேயே அரேஞ்ச் ஆகிருக்கு. அப்போ இதுக்கு என்னென்ன ஸ்டைல்லாம் அப்ளை இருக்குது அப்படிங்கிறது கீழே வந்து நீங்கள் பார்த்துக்கலாம், இருக்கு பாருங்க. ஸோ இதில் வந்து நான் இதுக்கு முன்னாடி ஒரு எக்ஸ்பிளைன் பண்ணல, கிளாஸு அப்படிலாம் நிறையா இருக்குது. அது வந்து CSS கூட ஸ்டைல் கூட எல்லாம் ஆட் ஆகும். ஒன்றும் இல்லை, கிளாஸுங்கிறது எப்படின்னா உங்களுக்கு இப்போ வந்து இந்த மாதிரி இருக்கு பாருங்க, பேக்ரவுண்ட் கலரு, அப்புறம் கலரு, பார்டர் கலர், ஒரு 3 ஸ்டைல் இருக்குது. இந்த 3 ஸ்டைலை வந்து நீங்கள் வந்து நிறைய இடத்துக்கு தேவைப்படுது, சரியா? இப்போதைக்கு இங்கே யூஸ் பண்ணியிருக்கோம், மேபி இங்கே தேவைப்படலாம், இல்லை அங்கே எங்கேயாவது ஒரு இடத்துக்கு தேவைப்படுதுன்னா நம்ம இதே எடுத்துகிட்டு போய் எல்லா இடத்துலையும் நம்மளால யூஸ் பண்ண முடியாது. ஆக்சுவலாக யூஸ் பண்ணலாம், முடியாதுன்னு சொல்ல. அது ஏன் வேண்டாங்கிறேன்னா, 3மே ஒரே கலர், ஒரே இதுதான் யூஸ் பண்ணுறோம். எதுக்கு நம்ம வந்து எல்லாத்துக்கும் தனித்தனியாக கொண்டு போய் யூஸ் பண்ணணும்? அப்போ அதுக்குன்னு ஒரு நேம் கொடுத்து அதை வந்து இதை அசைன் பண்ணிடுவாங்க, ஓகேவா? அப்போ இந்த நேம் எடுத்து நீங்கள் எங்கெல்லாம் தேவைப்படுதோ அங்கே நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அப்போ இதில் எப்படின்னா, நான் இங்கே ஏதாவது எக்ஸாம்பிள் இருக்கும் கண்டிப்பாக. ஒன்று ஓப்பன் பண்ணலாமா? ரெஸ்பான்ஸ் ஓப்பன் பண்ணுறேன். வேண்டாம், எப்படிலாம். ஸோ இதில் பாருங்க, உங்களுக்கு தேவையான எல்லாமே இருக்கும். பார்டர்ஸ், பேடிங், ஹைட், பாக்ஸ் மாடல். ஸோ இந்த ஸ்டைல் எல்லாத்தையும் பாருங்க, இது ஒன்றா எங்கே இது எப்படியும் ஒரு டெமோ வச்சு தான் உங்களுக்கு யூஸ் பண்ணியிருப்பாங்க. இப்போதைக்கு ஒரு பாக்ஸ் மாதிரி எடுத்துக்கலாம். ஸோ நம்ம இதுக்கு இங்கே வந்தோம்னா ஒரு ஸ்டைலில் வந்து எல்லா இடத்துலையும் எப்படி யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு. இது வந்து இங்கே வந்து ஒரு
இது கிளாஸ் நேம் கிடையாது, இது ஒரு டிவ். இந்த டிவ்வில் எப்படி ஒரு ஸ்டைல் அப்ளை பண்ணணும் அப்படிங்கிறத வந்து கோடிங்க போட்டிருக்காங்க. தெரியுதா? ஸோ இந்த ஸ்டைலில் கூட நம்மளும் அப்ளை பண்ணலாம். இப்போ ஆனால் இது எப்படி எடுத்துக்கோன்னா இருக்கு, இந்த மாதிரி நிறைய இடத்துல நம்ம யூஸ் பண்ணி எல்லா இடத்துலையும் இந்த ஸ்டைல் அப்ளை ஆயிடும். இந்த பேக்ரவுண்ட் கலர் இப்போ வித் பார்டர் பேடிங் எல்லாமே, இது எல்லாமே எல்லா இடத்துலையும் அப்ளை ஆகும். இந்த டிவ் எங்கெல்லாம் இருக்கும் அதுக்கு தான் இது காமனாக அசைன் பண்ணுறது. இது எப்படி ஒர்க் ஆகுதுன்னு இப்போ பாருங்க. நான் வந்து கிளிக் பண்ணிச்சு. ஸோ இது நம்ம கோடா. ஓகே, ஸோ இங்கே வந்து ஒரு ஸ்டைல் டேக்குன்னு நான் வைக்கிறேன். இது வந்து இப்போ இந்த பட்டன் இருக்குன்னா இந்த பட்டனை அப்படியே இந்த இடத்துல போடுறேன். சரியா? இப்போ இந்த பட்டனுக்கு ஸ்டைல் அப்ளை ஆகிடும் பாருங்க. சேவ் பண்ணிட்டேன்னா ப்ரெஸ் பண்ணுறேன், மாறி இருக்கா? பட்டன் இந்த கலர் எல்லாம் மாறி இருக்கு பாருங்க. சின்ன இதை நிமிஷம் இதில் ரன் பண்ணல. ஓகே, ஸோ ஸ்டைலை வந்து இந்த மாதிரி நீங்கள் அப்ளை பண்ணலாம். நம்ம வந்து இதுக்கு முன்னாடி இந்த அட்ரிபியூட்டில் வச்சு நம்ம வந்து இங்கே ஸ்டைலுன்னு கொடுத்து நம்ம கொடுத்தோம், அப்படி தானே? இப்போ நீங்கள் நினச்சி பாருங்கள், இதில் வந்து இவ்வளோ ஸ்டைலை நான் அந்த இடத்துல ஒரே லைனில் அப்படி பண்ணிக்கிட்டே இருந்தால் எவ்வளோ நீளமாக போகும். ஓகேவா? அப்போ அதை ஷார்ட்டாக இப்படி நீங்கள் யூஸ் பண்ணலாம். இது போக இன்னொரு வழி என்ன இருக்குன்னா கிளாஸ். சரியா? கிளாஸ்னா இப்போ பாருங்க, நான் என்ன பண்ணுறேன், இதுக்கு ஒரு நேம் கொடுக்குறேன். சரியா? டாட் வச்சு சாம்பிள்னு இப்போ சும்மா கொடுக்குறேன். கொடுத்துட்டு சாம்பிள் எடுத்து பட்டன் கிட்ட நான் கொடுக்குறேன் கிளாஸ். சேவ் பண்ணுறேன். சரியா? பாருங்க, அப்படியே இருக்கு பாருங்க. நீங்கள் பார்க்கணுன்னா இன்ஸ்பெக்ட் மோடில் போயிட்டு கிளிக் பண்ணிங்கன்னா கிளாஸ் அப்படியே இருக்கும், சாம்பிள் கிளாஸ். ஸோ கிளாஸு இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கலாம். இப்போ எப்படின்னா இந்த ஸ்டைல் வந்து ஒரு பக்கம் தேவைப்படுது, நம்ம யூஸ் பண்ணிட்டோம். அதே மாதிரி இந்த ஸ்டைலையே இன்னொரு இடத்துக்கு எங்கேயாவது உங்களுக்கு தேவைப்படுதுனாலும் நீங்கள் வந்து இங்கே அப்படியே யூஸ் பண்ணலாம். இப்போ இந்த இடத்துக்கு எனக்கு தேவைப்படுதுன்னா நான் இந்த ஸ்டைல் எடுத்துகிட்டு போய் இங்கே போட்டேன், இந்த கிளாஸ் நேம் பாருங்க, அப்படியே இருக்கு பாருங்க. ஸோ ரீயூஸ் தான் இதுவும். கிளாஸுங்கிறது ஒரு சேம் ஸ்டைல்ஸ் ஒரு நிறைய இடத்துல தேவைப்படுது அப்படின்னா நீங்கள் எடுத்துகிட்டு போய் யூஸ் பண்ணலாம். சரியா? சரி, இப்போ காமனாக தேவைப்படுற இடத்துல ஆக்சுவலாக இப்போ இங்கே பாருங்க, இதில் வந்து இந்த மாதிரி சில இதெல்லாம் கொடுத்துருக்குறாங்க. நான் இதை ஃபுல்லாக டீட்டெயிலாக இப்போ நான் உங்களுக்கு சொல்லலை. உங்களுக்கு அங்கே இதை வந்து கொஞ்சம் ரிவ்யூ பண்ணிக்கோங்க. எப்படின்னா போயிட்டு இந்த ட்ரைட்டிவ் சிம்பிள் எப்படிலாம் இதெல்லாம் யூஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிறத நீங்கள் சும்மா பாருங்கள். நான் இது எல்லாத்தையும் நான் இன்னும் எக்ஸ்பிளைன் பண்ணுவேன். ஓகேவா? நான் இப்போ வந்து ஒரு சின்னதாக ஒரு ஒரு பட்டன் அந்த பாக்ஸ் இருந்துச்சுல, ஸோ இந்த மாதிரி பாக்ஸ் எப்படி பண்ணணும் அப்படிங்கிறது தெளிவாக சொல்கிறேன். ஸோ இங்கே ஒரு பட்டன் இருக்குது. இப்போதைக்கு இந்த கிளாஸ் வச்சு நான் சொல்கிறேன். ஓகே ஓகே ஸோ இந்த ஸ்டைல் நம்ம கொடுத்துருக்குறோம். ஸோ இப்போ என்னன்னா ஃபஸ்ட்டு நம்மளுக்கு வந்து அங்கே என்ன டிஃப்ரென்ஸ் இருக்குன்னு இப்போ பார்ப்போம். சரியா? நான் ரீஃப்ரெஷ் பண்ணுறேன். ஓ, சேவ் பண்ணுறேன். சேவ் பண்ணிட்டேன். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு பட்டனில் ஜஸ்ட் நார்மல் பட்டன், ஒரு ஸ்டைலும் நான் கொடுக்கல. டேரெக்டாக இது மட்டும்தான் நான் கொடுத்துருக்குறேன். வெறும் பட்டன் மட்டும் கொடுத்துருக்குறேன், ஸ்டைல் கொடுக்காம வச்சுருக்குறோம். அப்போது ஒரு ஜஸ்ட் ஸ்மாலாக சின்ன ஒரு பாக்ஸ் காமிக்கி ஒரு கலர் கூட மாறுது பாருங்க. ஸோ இது ஓவர் கலர். இது நார்மலாக ஒரு பட்டனில் ஏற்கனவே அவங்களாம் கொடுத்து வச்சுருப்பாங்க, இந்த மாதிரி பார்டர் இருக்கணும், இவ்வளோ ஹெயிட்டு வித் இருக்கலாம் அப்படின்னு போட்டிருப்பாங்க. அது பேஸ்டான அந்த டெக்ஸ்ட்டை பொறுத்து, இந்த டெக்ஸ்ட் இருக்குல்ல, இந்த டெக்ஸ்ட்டை பொறுத்து
இருக்கிற மாதிரிலாம் கொடுத்துருக்காங்க ஏற்கனவே. அது இன்பில்டா உள்ள ஸ்டைல். சரியா? ஸோ இது போக நீங்க பார்க்கலாம், இங்க கூட ரைட்ல கூட பார்க்கலாம், ஒரு பட்டனுக்கு எப்படி ஒரு இன்பில்டான ஸ்டைலு அவங்களே கொடுத்துருக்கிறது. பாருங்க, நம்மளால எடிட் கூட பண்ண முடியாது. இதெல்லாம் அவங்க நார்மலா கொடுத்துருக்கிறது. சரியா? ஸோ நம்ம வந்து நம்மளுக்கு ஏற்ற மாதிரி அந்த ஸ்டைல் அழகா மாத்திக்க போறோம். இப்போ எங்க இருக்கு? இந்த பாக்ஸ் வரப்ப இப்போ நல்லா பாருங்க, இதுக்கும் இதுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் இருக்குன்னா, இந்த பார்டர்ல அப்புறம் பேக்ரவுண்ட் கலர் மாறி இருக்கு. சரியா? அப்புறம் டெக்ஸ்ட் கலர் மாறி இருக்கு. டெக்ஸ்ட் இங்க வேற, இங்க ஒயிட்டு, அங்க வந்து பிளாக். ஸோ இதை தான் நம்ம ஃபர்ஸ்ட் கொஞ்சம் கொஞ்சமா மாற்ற போறோம். ஃபர்ஸ்ட் ஒரு ஸ்டெப்பா அங்கேயே நம்ம பண்ணலாம். சரியா? இப்போ இங்க கிளிக் பண்ணிட்டு இந்த ஸ்டைல் ஷீட்ல கிளிக் பண்ணிக்கோங்க. இல்லைன்னா நீங்க டேரக்டா இந்த சாம்பிள்ல கூட நீங்க கொடுக்கலாம். ஏன்னா நம்ம ஏற்கனவே ஒரு எம்டி கிளாஸ் நேம் கொடுத்துருக்கோமா, அது இங்க இருக்கு. ஸோ இங்கேயே கொடுப்போம். அப்போ பெட்டர் நீங்க இதை வந்து அப்படியே காப்பி பண்ணி உங்களோட கோட்ல போட்டுக்கலாம். சரி, இப்போ நான் வந்து ஃபர்ஸ்ட் பேக்ரவுண்ட் கலர் கொடுக்குறேன். சரியா? கிரீன். ஓகே, சாரி, இங்க நம்ம கொடுக்கறது சேம் போத் கிளாஸ் இருக்கு, அதனால ரெண்டு பக்கமும் அப்ளை ஆகுது. ஆக்சுவலாக நான் ரிமூவ் பண்ண மறந்துட்டேன். வேணா நமக்கு வேண்டாம், உங்களுக்கு கன்ஃபியூஷன் ஆகும். இங்கே ரிமூவ் பண்ணிவிட்டேன். ஓகே, சரி. இப்போ பேக்ரவுண்ட் க்ரீன் கொடுத்துருக்குறோம். ஆக்சுவலாக இங்கே வேறு க்ரீன் இருக்குது. ஸோ நம்ம எக்ஸாக்டாக இந்த க்ரீன் வேணும்னா நம்ம என்ன பண்ணலாம்னா, இங்கேயே நம்ம இந்த க்ரீன் எடுத்துக்கலாம். இதை கிளிக் பண்ணிங்கன்னா, இன்ஸ்பெக்ட் பண்ணி இந்த இதை இங்கே கிளிக் பண்ணி இதை கிளிக் பண்ணி இங்கே காமிச்சிட்டா. ஸோ இதில் போய் இங்கே பேக்ரவுண்ட் கலர் அவங்க கொடுத்துருக்காங்களா, இதை அப்படியே காப்பி பண்ணிக்கலாம். இந்த கலர் எடுத்துகிட்டு வந்து நம்ம இந்த இடத்துல கிளிக் பண்ணிங்கன்னா கொடுத்துடலாம். ஓகே, அவ்வளோதான். அந்த கலர் மாதிரி இருக்கா? இப்போ அந்த டெக்ஸ்ட் கலர் மாற்றணும். அப்போ டெக்ஸ்ட் கலர் மாற்றுறதுக்கு என்ன ஸ்டைலுனா கலர், அது பேர். சரியா? கலர் கொடுத்துட்டு ஒயிட் தானே இருந்துச்சு, ஒயிட் கொடுத்தாச்சு. மாறிட்டா ஒயிட்டு. அப்புறம் இங்கே பார்டர் வந்து ரொம்ப திக்காக இருக்குது. அப்போ நம்மளுக்கு பார்டரே அங்கே இல்லை, அப்படி தானே? அப்போ பார்டர் அப்படின்னு கிளிக் பண்ணிட்டு அது நன்னுன்னு இருக்கும், அதாவது ஒன்றுமே வேண்டாம் எனக்கு அப்படின்னு அர்த்தம். பெருசா. இப்போ அங்கே ஹெயிட் கொஞ்சம் அதிகமாக இருந்துச்சு. ஸோ நம்ம ஹெயிட்லாம் நம்ம கொடுக்கலாம். இப்போ எப்படின்னா ஹெயிட் ஒரு 30 px கொஞ்சம் கூட்டுமா, இவ்வளோ போதும். ஒரு 40 கொடுப்போம். ஹெயிட் கொடுத்துட்டேன். அப்புறம் வித்து கொடுக்குறேன். வித்து ஒரு 100. சரி, இப்போ என்னது ஹெயிட் வித்து அப்படிங்கன்னா, ஒரு பேசிக் இங்கிலீஷில் உங்களுக்கு இதெல்லாம் கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்டபிளாக இதுதான் இருக்கும். ஹெயிட்னா உங்களுக்கு தெரியும். இப்போ ஸ்க்ரீன் இருக்கு, இந்த ஸ்க்ரீன் இங்கிருந்து இங்கே எவ்வளோ ஹெயிட் இருக்கு அப்படின்னு நம்ம வந்து டிஃபைன் பண்ணுறது இல்லையா, அது மாதிரி தான் இங்கே நம்ம டிஃபைன் பண்ணுறோம். எனக்கு இவ்வளோ வேணும், இவ்வளோ இங்கேருந்து இவ்வளோ தூரத்துக்கு வேணும் அப்படிங்கிறது தான். ஸோ இதை வந்து உங்களுக்கு தெரியும், பிஎக்ஸ்ல மென்ஷன் பண்ணுவோம். பிக்சல் அதை சொல்லுவாங்க. இன்னொருலாம் இருக்கு நிறையா, ஆர்எம் அப்புறம் இருக்கும். இதெல்லாம் எப்படின்னா கொஞ்சம் இதுல இருந்து கொஞ்சம் அதிகமான இதை எடுத்துக்கும். இதுதான் கொஞ்சம் நம்ம மினிமலா யூஸ் பண்றது. எப்படின்னா ஒரு ஆரியம்ங்கிறத கிட்டத்தட்ட 10-12 பிஎக்ஸ் சம்திங் எக்ஸட்ரா ஏன் இல்லை. ஸோ அந்த அளவுக்கு அது எடுக்கும். இங்க என்ன நம்மளுக்கு சின்ன சின்ன அந்த அளவு கூட நம்ம இங்க இதுல பிக்சல் ஈஸியாக நம்ம மென்ஷன் பண்ணலாம். ஸோ இதுதான் கொஞ்சம் அதிகமாக யூஸ் பண்ணுவாங்க. ஆனால் ரெஸ்பான்சிவ்க்கு வந்து இது அவ்வளோ சூட்டபிளாக இருக்காது. ஆக்சுவலாக ரெஸ்பான்சிவ்னா இப்போ எப்படின்னா நம்ம வந்து இப்போ கிட்டத்தட்ட இந்த ஹெயிட் இந்த வித்து மாறுது பாருங்க, இந்த இங்கே மேலே மாறுச்சு பார்த்தீங்களா? இப்போ நான் இது ரெடியூஸ் பண்ணது இந்த மேலே மாறுது பாருங்க. ஸோ இது வந்து வித்து மாத்துறது. ஓகேவா? இது இப்போ எப்படின்னா நம்ம வந்து சின்ன ஸ்க்ரீனுக்கு நம்ம வரும்போது அந்த பட்டன் வந்து இந்த கொஞ்சம் கம்மியாக இருக்கணும், கூட இருக்கணும் அப்படிங்கிறத ஒரு அளவு நம்ம மென்ஷன் பண்ணுறது தான் அந்த ரெஸ்பான்சிவ்னஸ்ன்னு சொல்லுவாங்க. ஏன்னா நம்ம வந்து இப்போ இது ஒரு பெரிய ஸ்க்ரீனு, இவ்வளோ பெரிய ஸ்க்ரீனை வந்து செல்லில் நம்ம கொண்டு வர முடியாது. அப்போ அதுக்கு ஏற்ற மாதிரி நம்ம கொண்டு வரணும்ல. ஸோ அதை வந்து நம்ம இப்படி தான் மென்ஷன் பண்ணணும். அது மாதிரி எப்படி சொல்லனா பெர்சன்டேஜ் எடுத்துக்கலாம். அப்புறம் மீடியா கொரியன்லாம் சில இருக்குது. ஸோ பெர்சன்டேஜில் யூஸ் பண்ணுறதும் இங்கே இருக்குது. இப்போ எப்படின்னா இப்போ உனக்கு 40 px வேணும் அப்படின்னா இதில் பெர்சன்டேஜில் மென்ஷன் பண்ணுவாங்க. சரியா? ஸோ இந்த மாதிரி மென்ஷன் பண்ணுவாங்க. ஆனால் இப்போ வந்து நம்ம வந்து
பெர்சன்டேஜில் யூஸ் பண்ணாமல் நம்ம வந்து பிஎக்ஸில் யூஸ் பண்ணுவோம். சரியா? ஓகே. இப்போ வந்து இதுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் இருக்குன்னா, இந்த சைடில் கார்னரில் கொஞ்சம் கட்டாக இருக்குது, அப்படிதானே? அப்போ அதை எப்படி நம்ம கொண்டு வரணும் அப்படின்னா, கிளிக் பண்ணிவிட்டு அதுக்கு பேர் பார்டர். உங்களுக்கே தெரியும் பார்டர். சின்ன ஒரு பேசிக் இங்கிலீஷ்னா அது பேர் ரேடியஸ். சரியா? ரேடியஸ்னா இந்த சுற்றி வட்டார உள்ளது தான். இந்த ரேடியஸை கம்மி பண்ணோம்னா பார்டர் ரேடியஸ் அப்படின்னு நம்ம வந்து கொடுக்கணும். பார்டர் ரேடியஸ். சரியா? 0 pxல இருந்து ஆரம்பிக்கிறேன். அப்படியே ஒன்று ஒன்றா இன்க்ரீஸ் பண்ணுறேன். அதாவது அப் ஆரோ இன்க்ரீஸ் பண்ணுறது, கம்மி பண்ணுறதுக்கு டவுன் ஆரோ. ஸோ இப்படி இன்க்ரீஸ் பண்ணுறேன். இது ரொம்ப இருக்குது, இவ்வளோ தூரம் தான். ஒரு 5 px போகுமா? இருக்கு. ஸோ உங்களுக்கு எக்ஸாக்டாக அங்கே இருக்க மாதிரியே அப்படியே நம்ம பார்க்கணுன்னாலும் நம்ம பார்க்கலாம். எப்படின்னா இங்கே நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா பார்டர் ரேடியஸை கண்டுபிடிச்சிடலாம். இங்கே தான் கண்டிப்பாக அது இருக்கும். இப்போ கொஞ்சம் ஸ்க்ரால் பண்ணி பாருங்கள், எங்கேயாவது ஆட் பண்ணியிருப்பாங்க. சரி, 5 px கொடுத்துருக்காங்க. இங்கேயுமே பார்டர் ஆட் பண்ணிருக்காங்க. நம்ம பார்டர் ஆட் பண்ணலை, ஆனால் பின்னாடி ஏதோ பார்டர் இந்த இடத்துல இருக்குது. நம்ம கண்ணுக்கு தெரியாத அளவுக்கு பார்டர் கொடுத்துருக்காங்க. பட் எனிவே ரெண்டுமே ஓரளவு மேட்ச் ஆகுது, அதனால போட்டு ரொம்ப பார்க்க வேண்டாம். ஸோ ரெடி ஆயிடுச்சா? சரி, இப்போ இன்னொன்று இருக்குது, நல்லா பாருங்கள். கர்சர் மாறுது பாருங்கள். உங்களோட கர்சர் வந்து ஒரு மாதிரி ஃபர்ஸ்ட் நார்மலாக இருக்குது, இங்கே போனது கர்சர் மாறிடுச்சு. அப்போ இங்கே ஏதோ ஒரு கர்சரை அப்ளை பண்ணணும். அப்போ அதுக்கு என்னன்னா கர்சர்னு தான் பேர். அது கர்சர்னு வச்சுட்டு நம்ம வந்து அங்கே வச்சுக்கிட்டே ட்ரை பண்ணுவோமா? இங்கே பாருங்கள், டிஃப்ரெண்ட்டாக மாறும் பாருங்க, நல்லா இருக்கும். அதில் இந்த மாதிரி மாறுதா? நல்லா பாருங்கள். நான் ரெண்டு எப்படி சொல்லனா, இங்கேயும் கம்மியாக வச்சுக்கிட்டு அங்கே காமிக்கிறேன், உங்களுக்கு தெரிந்த மாதிரி. சரியா? இப்போ வந்து நம்மளுக்கு எப்படி வேணும், பாயிண்டர் அது பேர். சரியா? நான் இப்போ பாயிண்டர் டைப் பண்ணுறேன். இந்த வந்துருச்சா? ஸோ இங்கேயும் அதே மாதிரி வருதா, ப்ரெஸ் பண்ணுற மாதிரி. ஸோ இது பேர் பாயிண்டர். உங்களுக்கு டிஃப்ரெண்ட்னா இதில் மாற்றி நீங்கள் வந்து பாருங்கள், நல்லாயிருக்கும். ஸோ இது அப்படியே ஒரு இன்ட்ரெஸ்டாக நீங்கள் பார்க்கலாம். இதெல்லாம் எப்படி சொல்ல, இந்த இடத்துல இன்னும் நல்லா நிறைய ஸ்டைல்ஸ்லாம் இருக்குது, அனிமேஷன் இருக்குது, ஷேடோ பாக்ஸ்லாம் அந்த மாதிரி நிறைய இருக்கும். உங்களுக்கு பண்ணும்போது அது அழகாக இருக்கும். சில இன்ட்ரெஸ்டாக நீங்கள் பார்க்குறவங்களா இருந்தீங்கன்னா கொஞ்சம் அதெல்லாம் பாருங்கள், ஜாலியாக இருக்கும். ஓகே, இப்போ வந்து நல்லா பாருங்கள், ஒரு ப்ரெஸ் பண்ணும்போது ஒரு கலர் மாறலை, ஆனால் இங்கே ஒன்று மாறும் பாருங்க. நல்லா பாருங்கள், நம்ம கர்சர் அங்கே வரும்போது ஒரு இன்னொரு கலர் மாறுது, பின்னாடி ஏதோ சம்திங் மாறி இருக்கா? ஸோ இப்போ நான் அது எப்படி பண்ணலான்னா, இங்கே தான் அது இருக்குது. ஓகேவா? அந்த ஸ்டைல் நீங்கள் இந்த இதில் ஓவர்ன்னு இருக்கா, இதை கிளிக் பண்ணிங்கன்னா இதில் தான் இருக்கும். இப்போ கிளிக் பண்ணிக்கலாம். இங்கே பாருங்கள், ஆக்டிவ் டைம் ஒரு கலர் மாறுதா, அந்த பட்டனை பார்த்தீங்கன்னா மாறுது. ஓகேவா? ஃபோக்கஸ் பண்ணும்போது மாதிரி இருக்கா? இப்போ ஃபோக்கஸ்னா நம்ம மவுஸை கொண்டு போகிறது தான். சரியா? இப்போ பாருங்க, கலர் டிஃப்ரென்ஸ் தெரியல, ஏன்னா நான் ஃபோக்கஸில் ஏற்கனவே வச்சுட்டேங்க. ஸோ அதுக்கு என்ன பண்ணுறாங்கன்னா, பாக் ஷேடோ நன் அப்படின்னு ஒன்று கொடுத்துட்டு பேக்ரவுண்ட் கலரை மாற்றிருக்காங்க. ஆக்சுவலாக பாக் ஷேடோ நம்ம தான் எதுவும் கொடுக்கல, அதனால நம்ம பாக் ஷேடோ நன்னு கொடுக்கணும் அவசியம் இல்லை. பேக்ரவுண்ட் கலர் தான் நம்ம முக்கியமாக மாற்ற வேண்டியிருக்கு. அது எப்படின்னா டிஃப்ரெண்ட்டாக இன்னொரு கலர். ஓகேவா? ஸோ நான் என்ன பண்ணுறேன், காப்பி பண்ணி, ஓகே, அது பக்கத்தில் இன்னொன்று நாட் இம்பார்ட்டன்ட் போட்டிருக்காங்க. ஒரு மாதிரி ஆச்சரியக்குறி போட்டு இம்பார்ட்டன்ட் போட்டிருக்காங்களா? அது எதுக்கு அப்படின்னா ஒன்றும் இல்லை, நல்லா பாருங்க, நம்ம வந்து ரெண்டு இடத்துல பேக்ரவுண்ட் கலர் கொடுக்குறோம்னு வச்சுக்கோங்க. இப்போ எப்படின்னா ஃபர்ஸ்ட் அதை காப்பி பண்ணிக்கிறேன், இந்த கலரை. ஓகே, இப்போ வந்து இங்கே ஒரு பேக்ரவுண்ட் நான் கொடுத்துருக்குறேன். ஓகேவா? இது கிளாஸில் ஏற்கனவே நான் கொடுத்துருக்குறேன். அப்புறம் ஸ்டைல்லையும் கொடுக்குறது இருக்குது. சரியா? இப்போ நான் வந்து இங்கே ஒரு பேக்ரவுண்ட் கொடுத்துருக்கேன், கொடுத்துருக்குறேன். ஆனால் எனக்கு வந்து இந்த பேக்ரவுண்டு தான் எனக்கு இப்போ எடுக்கணும், இது எனக்கு வேண்டாம், இதுதான் நான் கன்ஃபார்மாக கொடுக்கணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அதுக்கு வந்து இதுதான் இம்பார்ட்டன்ட் அப்படிங்கிறத நம்ம மென்ஷன் பண்ணணும். அதுக்கு தான் இந்த மாதிரி இம்பார்ட்டன்ட் நம்ம யூஸ் பண்ணுறோம். இப்போ புரிஞ்சிருக்கா? ஏன்னா இது வந்து ரெண்டு ஸ்டைல் வந்து உங்கள் பட்டனுக்கு வந்து ஓவர் ரைட் ஆகிருக்கு. கிட்டத்தட்ட எப்படி சொல்லனா, 2-3 கிளாஸ் கூட நீங்கள் யூஸ் பண்ணலாம், இல்லை ஸ்டைல் அப்ளை பண்ணியிருக்கலாம். இதை வந்து எப்படி உங்களுக்கு இந்த இடத்துல வந்து இந்த கலர் தான் எனக்கு இம்பார்ட்டண்டாக வேணும் அப்படின்னு இந்த இம்பார்ட்டன்ட் யூஸ் பண்ணுவாங்க. ஓகேவா? ஸோ இப்போ புரிஞ்சுட்டா? சரி, இப்போ இம்பார்ட்டன்ட் போட்டோம், நான் அதை இப்போதைக்கு பண்ணிக்கிறேன். ஸோ
இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்னா அந்த ஓவர் கலர் நம்ம வந்து அப்ளை பண்ணணும். ஸோ ஓவரில் ஃபோக்கஸ் டைம். ஸோ ஃபோக்கஸ்க்கு ஃபஸ்ட்டு ஒரு நிமிஷம் நான் இதை வந்து அப்படியே அங்கே அப்ளை பண்ணிடுறேன். இது மிஸ் ஆகக்கூடாது. பண்ணிக்கிறேன். ஓகே, ஓகே. ஸோ இங்கே இந்த கிளாஸ் தேவையில்லை, ரிமூவ் பண்ணிடலாம். ஓகே, ஓகே. ஸோ இங்கே பாருங்கள், இப்போ இதில் வந்து ஃபோக்கஸ்க்கு நான் அப்ளை பண்ணும்போது நல்லா பாருங்கள், நான் இதை ப்ரெஸ் பண்ணும்போது ஒரு எக்ஸ்ட்ரா கீழே ஒரு கிளாஸ் இது ஆட் ஆகுதுல, இந்த ஆடில் நல்லா பாருங்கள் இது எப்படி கொடுக்குறாங்கன்னா கோலன் ஃபோக்கஸ் இந்த மாதிரி கொடுக்கணும். ஸோ ஒரு கிளாஸ்க்கு பர்டிகுலராக நம்ம கொடுக்கணும்னா இந்த மாதிரி தான் நம்ம வந்து அசைன் பண்ணணுங்க. சரியா? இப்போ நான் வந்து கோடில் இங்கே நான் அசைன் பண்ணுறேன் இதில் தானே. ஸோ டாட் சாம்பிள் ஃபோக்கஸ். ஸோ ஃபோக்கஸில் நமக்கு என்ன மாறணும்னா இந்த பேக்ரவுண்ட் கலர் மாறணும், நம்ம ஆட் பண்ணணும். ஓகேவா? ஸோ நான் அப்போ காப்பி பண்ணேன், காப்பி பண்ணிட்டேன். ஓகே, ஓகேவா? ஓகே, நான் இப்போ சேவ் பண்ணிட்டேன். ரீஃப்ரெஷ் பண்ணுவோமா? ஓகே, ஓ சாரி, ஓகே. நம்ம வந்து ஆக்சுவலாக இது ஃபோக்கஸுங்கிறது நம்ம வந்து ப்ரெஸ் பண்ணக்கூடிய டயத்தில் அப்ளை பண்ண கலரு. ஓகேவா? நான் ஆக்சுவலாக அதை வந்து ஓவர்னஸ் நான் வேகமாக பண்ணிட்டேன். ஆக்சுவலாக நம்ம வந்து அது பேர் ஆக்சுவலாக ஓவர் கலர் வேறு, ஃபோக்கஸ் டைம் வேறு. ஃபோக்கஸுங்கிறது வந்து நம்ம ப்ரெஸ் பண்ண போது நடக்கக்கூடிய கலர். ஓகேவா? தெரியுதா உங்களுக்கு? கலர் சேஞ்ச் ஆகுதா? அது வந்து இங்கே நிறைய இருக்குது. ஃபோக்கஸு, ஓவரு, ஆக்டிவ் டைமு அப்படிங்கிற சில நிறைய அதுக்குன்னே நிறைய இருக்குது. நான் ஆக்சுவலாக நம்ம வந்து ஓவருக்கு தான் ட்ரை பண்ணோம். ஆக்சுவலாக நான் ஃபோக்கஸ்க்கு போயிட்டேன். இப்போ நம்ம வந்து ஓவருக்கும் பண்ணிடுவோம். ஓகே, ஸோ நான் ரீஃப்ரெஷ் பண்ணுறேன். இந்த மாறுதா? ஸோ ஆக்சுவலாக இது ஓவர் தென் ஃபோக்கஸ் இருக்குது, ஆக்டிவ் இருக்குது. இந்த மாதிரி நிறையா நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். எப்போ ப்ரெஸ் டைம், ரிலீஸ் பண்ணுற டயத்தில் நம்ம எப்போ கொடுக்கலாம், இந்த மாதிரி எல்லாமே நம்ம டிஃபைன் பண்ணிக்கலாம். ஸோ இந்த பாக்ஸில் இப்போ வந்து ஆல்மோஸ்ட் கவர் ஆயிடுச்சா? ஏன்னா ஒரு ஆரோ இல்லை, நம்ம ஆரோ வைக்கலாம். நார்மல் ஆரோ நமக்கு இங்கே பட்டன்ல இருக்குது, ஆனால் அது அந்தளவுக்கு எப்படி சொல்லனா அக்யூரஸியாக இருக்காது. அதுக்கு நம்ம என்ன பண்ணணும்னா அதுக்குன்னு ஐகான் ஆட் பண்ணுவாங்க. ஓகேவா? இப்போ பாருங்க, இந்த ஆரோ வந்து இதாகும். இப்போ எப்படின்னா இங்கே நம்ம ஆரோ வச்சிருக்கிறோம், இங்கேயும் நம்ம வந்து இது பண்ணியிருக்கிறோம். அப்போ ஒரு ஒரு இந்த பிட்வீன் கேப்ல வந்து இந்த மாதிரி ஆரோ ஆட் பண்றது வந்து எப்படி சொல்லனா ஒரு இந்த கோடால அது வந்து அவ்வளோ கன்சிடர் பண்ண முடியாது. அதால எப்படி சொல்ல டிஃப்ரென்ஸ் கண்டுபிடிக்க முடியாது. ஸோ இந்த நேரத்தில் இப்படிலாம் நம்ம வந்து உள்ள யூஸ் பண்ண முடியாது. இதுக்குன்னு என்ன சொல்லுவாங்கன்னா இதுக்கு வந்து இங்கே ஒரு ஐகான் மாதிரி ஆட் பண்ணுவாங்க, ஐகான்னு சொல்லுவாங்க. அது பேர் இப்போ எப்படின்னா இப்போதைக்கு நம்ம வந்து இங்கே HTML JavaScript மட்டும் தானே பார்க்குறோம். இந்த இதுக்குன்னே சில இருக்குது, ஒரு சில கோடு இருக்குது. இப்போ நம்ம சர்ச் பண்ணால் கோடு வரும்.
ஆரோக்குன்னு ஒரு கோடு கொடுத்தீங்கன்னா அந்த கோடு தருவாங்க, நம்ம வந்து இங்கே கொடுக்கலாம். அது எப்படின்னா இப்போ நம்ம அதை ட்ரை பண்ணுவோம். ஸோ இப்போ சர்ச் பண்ணுவோமா? ஸோ இதில் அந்த இதுலேயே நம்ம WSQLக்குள்ளேயே இருக்கு பாருங்க, அவங்களே அதுக்குள்ளே வச்சுருக்காங்க நிறையா. ஸோ இதெல்லாம் வந்து ஒரு கோட் மாதிரி இந்த மாதிரி இப்படி கொடுத்துருப்பாங்க. இதை மட்டும் நம்ம ஆட் பண்ணாலே இந்த மாதிரி சிம்பிள் கேரக்டர் வந்து நம்மளுக்கு வரும். இப்போ இதில் வந்து ஆரோ நம்மளுக்கு எங்கே இருக்கோ அதை நம்ம வச்சுக்கலாம். ஆரோ எங்கே இருக்க, மேலே இருக்கு. இதில் கண்டிப்பாக இங்கே அது பார்ப்போம். சரி, இதில் இப்போ டயத்தை வேஸ்ட் பண்ணலாம். இது இவ்வளோ ஃபுல்லானா நான் இப்போ கீழே எங்கேயாவது இருக்குங்க, அது ஒன்று இப்போதைக்கு நான் இதை மட்டும் சும்மா ஒரு சாம்பிளுக்கு நான் எடுத்து காமிக்கிறேன். ஆக்சுவலாக இதை நம்ம யூஸ் பண்ண மாட்டோம் இந்த அளவு இப்படி எடுத்துகிட்டு வந்து, ஏன்னா நம்ம நார்மலாக ஐகான்னு சொல்லி இன்னொரு இது உண்டு, அதை நான் இன்னும் சொல்லித்தரேன். ஓகேவா? இப்போதைக்கு இது வந்து சும்மா ஒரு சாம்பிளுக்கு சும்மா அப்படி நான் உங்களுக்கு வச்சு காமிக்கிறேன். ஆரோ அங்கே தான் இருக்கும். ஓகேவா? ஸோ இப்போ வந்து இதை மாதிரி யூஸ் பண்ணலாம். ஆரோ நம்மனா இது டேரெக்டாக இங்கே போடக்கூடாது. இங்கே ஆக்சுவலாக இங்கே யூஸ் பண்ணோம்னா அது வந்து கன்சிடர் பண்ண முடியாது கோடு. ஏன்னா நம்மளுக்கே தெரியும் கோடிங்கில் இது இங்கே ஆரம்பித்து இங்கே முடிக்கிறோம் அப்படின்னு நமக்கு ஒன்று ஆரம்பிச்சிருக்கிறோம். அப்போ இங்கேயும் ஒன்று ஆரம்பிக்கிறதுங்கிறது மாதிரி இங்கேயும் நம்ம கொடுத்துட்டோம்னா அது வந்து கன்ஃபியூஷன் ஆயிரும். அப்போ கோடில் வந்து இந்த மாதிரி சில எப்படி சொல்ல அதுக்குன்னே ரூல்ஸ் வச்சுருப்பாங்க. நீங்கள் அதை நிறையா பார்க்கணும். அப்படி ரூல்ஸ் படிக்கணும்னா ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. ஒரு லாஜிக்கலாகவே நீங்கள் புரிஞ்சுக்கலாம். இங்கே ஆரம்பிச்சிருக்கோம், கண்டிப்பாக அதை ஆரம்பித்தோம்னா ஏதாவது அந்த இடத்துல கண்டிப்பாக ரன் பண்ணும்போது இஷ்யூ வரும். ஆக்சுவலாக எதுவும் பிரேக்லாம் ஆகாது, ஜஸ்ட் நம்மளோட ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் நான் சொல்கிறேன். ஓகே ஓகே. ஸோ இப்போ நம்ம சேவ் பண்ணிட்டேன். ஸோ இப்போதைக்கு ஒரு சின்ன ஒரு பாக்ஸ் உங்களுக்கு நான் சொல்லி கொடுத்துருக்குறேன். நீங்கள் வந்து இதை மாதிரி எதனாலும் நம்ம பண்ணலாம். இப்போ ஒரு சின்ன பாக்ஸ் பார்த்தோமா, இது மாதிரி உங்களுக்கு வேறு ஏதாவது வேணும்னா நீங்கள் இங்கேயே நீங்கள் பண்ணி அப்படியே ஈஸியாக கற்றுக்கலாம். பாருங்க, சரிதா? ஸோ இதை ப்ரெஸ் பண்ணும்போது கலர் சேஞ்ச் ஆகுது. அப்போ உங்களுக்கு தெரியும் நான் ஏற்கனவே ப்ரெஸ் பண்ணும்போது நம்ம மாற்றுற மாதிரிலாம் நிறைய இருக்கு. நீங்கள் உங்களுக்கு அது ஒரு லிங்கு, அதுக்குள்ளே போயிடும். ஸோ ப்ரெஸ் பண்ண வேண்டாம். இப்போ ஓவர் டைம் உங்களுக்கே தருது. ஓவர்னா அப்போ ஓவர் கலர் இடத்துல அப்ளை பண்ணியிருக்கணும். அப்போ ப்ரெஸ் பண்ணும்போது கலர் மாற்றுறதுன்னா அதுவும் உங்களுக்கு தெரியும். நான் என்ன சொன்னேன், அது ஆக்சுவலாக ஃபோக்கஸ் நம்ம போட்டோம், ஆக்டிவ்னு ஒன்று உண்டு, ஆக்டிவ் நம்ம கொடுக்கலாம். ஸோ இந்த மாதிரி கலர் கொடுத்து நீங்கள் ஈஸியாக லேர்ன் பண்ணிக்கலாம். ஓகே ஓகே. ஸோ இப்போதைக்கு நான் இந்த வீடியோ முடிக்கிறேன். நம்ம நெக்ஸ்ட் என்ன பார்க்குறோன்னா, இதில் வந்து ஒரு யூஐ பண்ணுறது வந்து நல்லா கவனிங்க. ஒரு கான்செப்ட் இதில் இருக்குது, சரியா? இப்போ எப்படின்னா சைல்டு பேரண்ட் அந்த மாதிரி ஒரு சின்ன கான்செப்ட் தான். அதை வந்து நம்ம வந்து தெளிவாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணோம்னா ஈஸியாக உங்களால் யூஐ பண்ணுறது ரொம்ப ஈஸியாக இருக்கும். எப்படி சொல்ல எந்த யூஐனாலும் உங்களால் ஈஸியாக பண்ணலாம். ஸோ அப்போ அந்த கான்செப்டை நான் நெக்ஸ்ட் வீடியோவில் ஃபுல்லாக நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ இப்போதைக்கு நான் இதை கம்ப்ளீட் பண்ணுறேன். ஓகே, தேங்க்யூ.